வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி நம்ம டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஸ்டஃப்டு கத்திரிக்காய் செய்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தோடு சேர்ந்து சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மட்டும்தான் நம்ம செய்தது போலவே டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ஸ்டஃப்டு கத்திரிக்காய் உங்கள் வீட்டிலும் செய்து அசத்த முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம கத்தரிக்காய் எடுத்து வச்சுருக்கோங்க. இது பார்த்திங்கன்னா எக் பிளான்ட் மாதிரியே இருக்கும். இது போல் ஷைனியாக இருக்கும், கோடுகள் எதுவும் இல்லாமல் இது மாதிரி கத்திரிக்காவை நம்ம வாங்கி வச்சுருக்கோம். இது எவ்வளோ எடுத்துருக்கோன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோம். இப்போது இந்த கத்திரிக்காவை நம்ம கட் பண்ணிக்கலாங்க, அதாவது உடைக்காமல் கட் பண்ணிக்கலாம். இது போல் ப்ளஸ் போல் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். மொட்டா இருக்குது. இப்போ எல்லா கத்திரிக்காயும் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உள்ளே பார்த்துக்கோங்க ஏதாவது புழு பூச்சி இருக்கான்னு. பார்த்திங்கன்னா எல்லா கத்திரிக்காயும் நம்ம கட் பண்ணியாச்சு. இங்கே நம்ம ஒரு பவுல் வச்சுருக்கோம். இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்திக்கலாங்க. ஏன்னா நம்ம இதில் இப்போ குறுமிளகு தூளும் சேர்க்க போகிறோம், அதனால நான் மிளகாய் பொடி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு தூள், உப்பு தேவையான அளவு. இங்கே நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோங்க. பேன் சூடானதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா சூடாயிடுச்சு. ஃப்ளேமை மீடியம் சிம்முக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் இங்கே பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக ஓமம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடித்த பூண்டு சேர்த்திக்கிறேன். இந்த பூண்டை நல்லா வதக்கி விட்டுறலாங்க இந்த எண்ணெயிலேயே. மொறுமொறுன்னு ஆகணும்லாம் அவசியம் இல்லைங்க, வதக்கி விட்டால் போதும். இந்த பச்சை வாசம் போனால் போதும் நமக்கு. இப்போது இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நான் சேர்க்குறேன். நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம வதக்கி கொடுக்கலாம். கடலை மாவு நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம வறுத்த இந்த பூண்டு கடலை மாவு இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இதே பவுலில் மாற்றி விட்டுறலாம். இப்போ இந்த மிளகாய் பொடி கூட நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். பூண்டு ஓமம் அதோட ஃப்ளேவரோட சும்மா கமகமான்னு இருக்குங்க. இப்போ இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே தயிர் சேர்த்திக்கிறேன். நல்லா கட்டி தயிரை நான் இங்கே சேர்த்திக்கிறேன். இப்போ இந்த தயிரோட இதை நல்லா பெசரி விட்டுக்கலாங்க. பொடியை கட் பண்ண கொத்தமல்லி தழை ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்திடலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி நல்லா பெசரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய்க்குள்ள இதை ஸ்டஃப் பண்ணிக்கலாங்க. இதே போல் எல்லா கத்திரிக்காய்க்குள்ளேயும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மசாலாவை.
இங்கே நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே எண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஃப்ளேமை மீடியமுக்கு மாற்றிட்டு நம்ம இந்த கத்திரிக்காய் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுடலாங்க. இப்போ இந்த கத்திரிக்காவை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே தாங்க குக் பண்ண போகிறோம். ஃப்ளேமாக ஹை பண்ணிடக்கூடாது. இதில் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதை திருப்பி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம கத்திரிக்காய் எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டு மூடி வைக்கலாங்க. இப்போ இதை திரும்பவும் திருப்பி போட்டுடலாம். நம்ம ஃப்ளேமை ஹை பண்ணிடவே கூடாதுங்க. மீடியம்லேயே வச்சுக்கணும். திருப்பி போட்டுட்டு நம்ம திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ நம்ம ஒரு 15 நிமிஷமாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு, அதாவது மீடியம் ஸ்லோவில் வச்சு மூடி வச்சு குக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இது வெந்துடுச்சான்னு பார்க்கலாங்க. இது போல் ஒரு கத்தி எடுத்து குத்தி பார்த்தோன்னா பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. மேலால் கொத்தமல்லி தழையை லைட்டாக தூவி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஸ்டஃப்டு கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம செய்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.